இங்கே பாருங்கள், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டாக இருக்குது. வாட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் வாட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ்? இப்போ வந்து இதை செட் வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு செட் இருக்குது, இதில் ஒரு செட் இருக்குது. இதில் ஏ செட், இதில் பி செட். இதில் சில எலமெண்ட்ஸ் இருக்கேன், 1 2 3 4. இதில் 4 5 6 7 8 இதெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், இது ஒருவேளை x+3 இருக்கலாம். ஃபங்க்ஷன் x+3 அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ். ஒன்னோட இமேஜ் சரி, ஒன்னோட இமேஜ் 1+3 சாரி 1+3 வந்து 4 மட்டும். 2 5 3 3+3 6 4+7 8. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதணும்னா f is equal to ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதணும்னா set of order pair 1, 4 2, 5 3, 6 4, 7 இதில் டொமைன் வந்து டொமைன் is equal to 1 2 3 4. range வந்து 4 5 6 7 4 5 6 7. கோடொமைன் வந்து கோடொமைன் is equal to 4 5 6 7 8. பாருங்க, இது ஒரு ஃபங்க்ஷன் தான். எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் அங்கே இமேஜஸ் இருந்தால் இருக்குது. அப்புறம் ஒரு எலிமெண்ட்டுக்கு அங்கே 2 இமேஜ் இல்லை, ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது ஃபங்க்ஷனில். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜாக இருக்கும். அதனால இது கிளியர்லி ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அந்த ஃபங்க்ஷன்ஸோட எஃப் எழுதுனா ஃபங்க்ஷன் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எழுதுறது லிஸ்டட் ஃபார்மில். இது வென் டயக்ராம் ஃபார்ம், இது லிஸ்டட் ஃபார்ம். 1, 4 2, 5 3, 6 4, 7. டொமைன் ஆன் த எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 1 2 3 4. ரேஞ்ச் வந்து இதில் இருக்கிற எந்தெந்த நம்பர்ஸ் இமேஜஸாக இருக்கோ அதனுடைய செட்டு தான் ரேஞ்ச். 4 5 6 7. ரேஞ்ச் இஸ் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ், செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் இன் த ஃபங்க்ஷன். டொமைன் செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. சரியா? அடுத்த ரேஞ்ச் வந்து செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் இன் 4 5 6 7. ஆனால் வந்து ஓடொமைன் வந்து எல்லாமே 4 5 6 7 8. இப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கும். 1 to 1 1க்கு 1 1 to 1 அர்த்தம் 1க்கு 1. சரியா? ஒரு எலிமெண்ட்டு ஒரு எலிமெண்ட். ஒருவேளை 2 எலிமெண்ட்ஸு இப்படி இருக்கலாமா? 2 எலிமெண்ட்ஸுக்கு ஒரு இமேஜ் இருந்தால் அது வந்து மெனி to 1. நிறைய எலிமெண்ட்டுக்கு 1. இது ஒரு எலிமெண்ட்டுக்கு 1. அதான் அர்த்தம். சரி, இப்படி இருக்கக்கூடாது. 2 எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஒரே எலிமெண்ட் இருக்கக்கூடாது. எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோ எஃப் ஆஃப் ஒய் ரெண்டு ஈக்குவலாக வச்சுடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த எலிமெண்ட் வச்சுடுங்க. இது எக்ஸு, இது ஒய். இது எஃப் ஆஃப் எக்ஸு, இது எஃப் ஆஃப் ஒய். ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இது வந்து 4, இது வந்து 5. f of 4 and f of 5. அதனுடைய இமேஜஸ் எப்படி இருக்கும்? இமேஜஸ் வந்து 4 and 5. அதை வந்து அதனுடைய ப்ரீ இமேஜ் இங்கே இருக்கிற இதை வந்து இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதனோட மேப்பாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரீ இமேஜ். சரியா? ப்ரீ இமேஜஸ் எல்லாம் வந்துடுது. 4ஓட ப்ரீ இமேஜஸ் 1, 5ஓட ப்ரீ இமேஜஸ் 2. இதுவும் ஈக்குவல். இது ஈக்குவல் இல்லாமல் இருக்கும்போது இதுவும் ஈக்குவல் இல்லாமல் இருக்கணும். அல்லது இது இந்த ப்ரீ இமேஜஸ் ஈக்குவலாக இல்லைன்னா அதுவும் ஈக்குவல் இல்லை. இது 2 ஈக்குவல் இல்லை, அங்கேயும் ஈக்குவல் இல்லை. சரியா? அதே சமயத்தில் ஈக்குவலாக இருந்தால் ஒரு 2 எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் நான் இப்படி இருக்கும்போது ஈக்குவல் தான். f of y is equal f of x is equal to f of y இருக்கும். இது 4 தான். 4 equal to 4.
அது வந்து f of x equal to f of y. ஒரு 4 f of x இருக்கு, f of x இருக்கு, இன்னொரு 4 f of y இருக்கு. சரியா? அதனுடைய ப்ரீ இமேஜஸ் பாருங்க. 4 ஓட ப்ரீ இமேஜஸ் 1 ஆட் இருக்கு இந்த சைடு, அந்த சைடு வந்து 2 வரும். 1 and 2 ஈக்குவல் இல்லை. சரியா? இமேஜஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, ப்ரீ இமேஜஸ் ஈக்குவல் இல்லை. இமேஜஸ் ஈக்குவலா இருக்கு, ப்ரீ இமேஜஸ் ஈக்குவல் இல்லைன்னா அது வந்து மேனி ரெண்டுக்கு ஒரே இமேஜ் ஆகிடுது, அது 1 1 கிடையாது. அதனால இப்படி தான் இருக்கு. இமேஜஸ் ஈக்குவலாக இருக்கணும், அதுலேருந்து சால்வ் பண்ணி வரும்போது அதனுடைய டொமைன்ஸ் ப்ரீ இமேஜஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் சேமாக இருந்தால் தான் 1 1 ஃபங்க்ஷன்ஸ். சில டைமில் சேமாக இருக்காது. சேமாக இருந்தாலும் சேமாக இது சேமாக வந்தால் தான் அது 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் 1 ஃபங்க்ஷன் தான். 2 அதனோட மேப்பிங் இல்லை, 2 இன்னொரு ரெண்டோட மேப்பிங். இது 2 டிஃப்ரெண்ட், இது 2 டிஃப்ரெண்ட், இது 2 டிஃப்ரெண்ட், இது 2 டிஃப்ரெண்ட். 1 equal to 1, 4 equal to 4 அப்படி. 3 to 6, 4 to 7. சரியா? இதுதான் 1 1 ஃபங்க்ஷனுக்கு இதுதான் வேணும். ஆன் டு ஃபங்க்ஷன் என்னது? ஆன் டு ஃபங்க்ஷன் இங்க பாருங்க, இந்த செட் வருது. இந்த செட் வரும்போது 4க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, 5க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, 6க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, 7க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு. இங்க 8க்கு ஒரு இமேஜ் ப்ரீ இமேஜ் இல்லை. 8க்கு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஆனா அதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லை. 8 கட் பண்ணி பாருங்க, 8 கட் பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. இது உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ப்ரீ இமேஜ் இருந்தாலும் எந்த எலிமெண்ட் பி எடுத்தாலும் அதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும் என்றால் அப்போதான் அது ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தால் y என்ற எலிமெண்ட் y is equal to f of x அப்படி எடுத்தால் y belongs to p என்று எடுத்தால் நிச்சயமா there is an element, கட்டாய ஒரு எலிமெண்ட் x வந்து ஏ இருக்கும். there is an element, there is an element x belongs to a இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தால் அது நிச்சயமா இங்கே ஒரு அடுத்த கரஸ்பாண்டிங் நம்பர் இங்கே இருக்கும். இல்லைன்னா அது ஆன் டு கிடையாது. ஸோ ஆன் டுன்னா நிச்சயம் இருக்கும். சில டைமில் இல்லாமல் இருக்கும், எப்போ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் சில ஃபங்க்ஷன்ஸை தந்துட்டு இது 1 1 ஆன் டுவா செக் பண்ண தெரிவிப்பாங்க. சரியா? அதுக்கு சேம் மெத்தட்ஸ் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன் டுக்கு 1 1க்கு இருந்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் ஒய்னு தொடங்கி அதில் உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எனக்கு எழுதி, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 3 வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் எழுதும்போது 2x + 3 எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் அப்படி நேரடியாக எழுதுங்க. அது ஒய் எழுதும்போது இன்ட்ரெஸ்ட் ஒய் எழுதும்போது இது ஒய்யாக மாறும். 2y + 3 3 கேன்சல் பண்ணினால் 2x கிடைக்கும். 2 2 கேன்சல் பண்ணி x is equal to y. இதுதான் மெத்தட் ஆஃப் சால்விங் 1 1. f of x is equal to f of y எழுதிட்டு ரெண்டு பக்கத்துலயும் அதோட டிஃபைன் பண்ணுங்க. f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோ, டிஃபைனோட எப்படி அது வரையறுக்கப்பட்டுள்ளதோ அந்த வரையறை அப்படி எழுதணும். இந்த வரையறை இங்கே எழுதணும். எழுதி ஈக்குவல் எல்லாம் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது வந்து x is equal to y எக்ஸாக்ட்லி வரும்போது அது 1 1 ஃபங்க்ஷன்ஸ். சரி, வராம இருக்குமா பார்ப்போம். 2x² + 3 ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. 2x² + 3 நீங்க 3 3 கேன்சல் பண்ண போறது 2 2 கேன்சல் பண்ண போறது x is equal to y² வரும். x² equal to y². x² equal to y² ன்னா அது வந்து ஸ்கொயர் பொதுவாக கேன்சல் பண்ணக்கூடாது. அது எங்க கேன்சல் பண்ணலாம்னா நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்ல கேன்சல் பண்ணலாம். தந்திருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்க ஃபங்க்ஷன் வந்து f from r to r. r மெய்யெண்களும் இமேஜஸும் மெய்யெண்கள். சரி, அந்த மெய்யெண்கள்ல x வந்து ரியல் நம்பர்ஸ்னா நெகட்டிவ் இருக்குமே, z ஆட்டே இருக்கலாம். z to z நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? நெகட்டிவ் நம்பர்ஸ் x is equal to y எப்படி வர முடியும்? x is equal to plus or minus y தானே. x is equal to y ஆட்டும் x is equal to plus or minus y ஆகும். plus or minus வேணும்னா இப்போ வந்து 1 is equal to 1 வச்சுக்கோங்க, -1 is equal to 1,
2 is equal to 4 வச்சுக்கோங்க minus 2 is equal to 4 இப்போ நான் ஸ்கொயர் எழுதுறேன் இங்கே f of x f of y எல்லாம் வந்து சேம் ஆயிடும் 4 ஆனால் அதோட இமேஜஸ் என்ன இருக்குது 2 and minus 2 இதை x எடுத்துருங்க இதை y எடுத்துருங்க இப்போ x is equal to 2 y is equal to minus 2 அப்போ எப்படி x and y ஈக்குவலாக இருக்கும் அப்படி இருக்காது x வந்து என்னது x minus y ஈக்குவலாக இருக்கும் x வந்து நேரடியாக y ஈக்குவலாக இருந்தால் 2 is equal to minus 2 minus y என்பது plus 2 அப்படின்னா x equal to minus y ஈக்குவலாக இருக்கும் இல்லையா x equal to x y மட்டும் ஈக்குவல் இல்லை x equal to y ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து 1 to 1 சரி இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் வர சான்ஸ் இருக்கும்போது நமக்கு எப்படி அது வந்து ஒரு ரெண்டு ஈக்குவல் சொல்லலாம் x equal to y ஆக இருக்கலாம் x is equal to minus y ஆக இருக்கலாம் y ஆக இருக்கலாம் minus y ஆக இருக்கலாம் நமக்கு எப்போ x equal to y வந்தால் தான் அது ஃபங்க்ஷன் 1 to 1 அதனால அது வந்து நேச்சுரல் லெவலில் மட்டும் இந்த x ஸ்கொயர் y ஸ்கொயர் x ஸ்கொயர் ஸோ எப்போ பார்த்தாலும் x ஸ்கொயர் y ஸ்கொயர் 1 ஸ்கொயர் கேன்சல் பண்ணாதீங்க அது எப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக போகும் அதனால இது நமக்கு சில ஃபங்க்ஷனில் x equal to y ப்ரூஃப் பண்ண முடியுது சில ஃபங்க்ஷனில் ப்ரூஃப் பண்ண முடிய மாட்டேங்குது முடியாத இதெல்லாம் 1 to 1 கிடையாது முடிகிறதெல்லாம் 1 to 1 சரியா அதே மாதிரி 9 to 1ல வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே இங்கே இமேஜஸ் இருக்கணும் சில எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா நமக்கு அது கொஸ்டின் டேபிள் தெரியும் இதுக்கு இமேஜஸ் ப்ரீ இமேஜஸ் அங்கே இருக்காது சரியா இப்போ பாருங்க f of x from R to R minus 0 தான் போடுங்க function defined by f of x is equal to 1 by x 0 நான் அவாய்ட் பண்ணனும்னா இந்த 0 வந்தா இது ஃபங்க்ஷன் இல்லை அந்த 0 அவாய்ட் பண்ணி இதெல்லாம் நம்பர்ஸ் ஆனா இந்த ஆர்ல 0 இருக்கும் இந்த ஆர்ல 0 இருக்கும் சரியா அந்த 0க்கு 1 by x அங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 1 by x தான் இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் x x 0 இருக்கு அங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 1 by x is equal to 0 ன்னு நமக்கு எழுத முடியுமா 1 by x 0 ஆ இருந்தா தான் அது வந்து ஆன்சர் 0 ஆக இருக்க முடியாது 1 by x வந்து 0 ஆக இருக்க முடியாது எந்த எலிமெண்ட் x க்கு போட்டாலும் 0 வரும் வரே செய்யாது டினாமினேட்டர் வந்து டினாமினேட்டர் பொறுத்து 0 வருது இல்லை நியூமரேட்டர் பொறுத்து தான் 0 வரும் டினாமினேட்டர் x எந்த நம்பர் போட்டாலும் வந்து 1 by எந்த நம்பர் போடுங்க உங்களுக்கு ஆன்சர் 0 வரவே செய்யாது சரியா அப்போ வந்து சில எலிமெண்ட்ஸ் அங்கே நமக்கு அதனுடைய பெரிய இமேஜ் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட நம்பர்ஸ் வந்து ஆன்சர் ஓகே அது क्वेश्चन பண்ணுங்க